அன்பான பிள்ளைகளுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். இன்றும் நாங்கள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆமாம், அதாவது பேப்பர் ரோல்களை கொண்டு அழகான ஒரு கைவினையை இன்று நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு எலி குட்டி போன்ற ஒரு முகத்தை அமைத்து வைத்திருக்கக்கூடிய பேனை தாங்கி ஒன்றை செய்யலாம் என்று நினைக்கிறேன். இதற்கு நாங்கள் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று நாங்கள் பார்க்கலாம். இதோ இவை தான் எங்களுக்கு தேவை. நான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லுகிறேன் நாங்கள் என்னத்தை தயார் செய்ய வேண்டும் என்று. முதல்ல நான் செய்து கொண்டேன், இப்படி ஒரு பேப்பர் ரோலை செய்து கொண்டேன். அதை எடுத்து, அதாவது நீல நிறத்தில் நீல நிறத்திலான ஒரு கடதாசி அந்த பேப்பர் ரோலில் ஒட்டி நான் எடுத்து வைத்திருந்தேன். ஏற்கனவே நான் இதை எப்படி நீங்கள் கடதாசிகள் ஒட்ட வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு விருப்பமான இடங்களில் நீங்கள் இப்படி ஒட்டி இப்படியான ஒரு பேப்பர் ரோலை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். இதோ காதுக்கு அதே நிறத்திலான இப்படியான அமைப்பை நான் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். இன்னும் அதை அழகுபடுத்துறதுக்கு இந்த ரோஸ் நிறத்திலான பகுதியையும் வெட்டி வைத்திருக்கின்றேன். அதே போல் கண்களுக்கு வெள்ளை நிறத்தில் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதுபோல் இதோ மூக்குக்கு சிவப்பு நிறத்திலும், இப்படி அந்த மீசைகளுக்கு இப்படியான இவற்றையும் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ பேப்பர் ரோல் இவற்றில் ஒட்டுவதற்கு இப்படி ஒரு கார்ட்போர்ட் கலர் எடுத்து வைத்திருக்கேன் கடதாசியை. இதோ முதல்ல நாங்கள் காதுகளை செய்து கொள்ளலாம். இந்த பாருங்க, இந்த காதுகளுக்கு, இந்த வட்டமாக இருக்கக்கூடிய காதுகளுக்கு இதோ இப்படி கம் பூசி நடுவில் இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். பாருங்க, காதுகள் இரண்டும் அப்படி இருக்குண்டு. அதுக்கு பிறகு இது இந்த பக்கம், அதாவது ரோஸ் நிறத்தில் நாங்கள் ஒட்டியதற்கு அடுத்த பக்கம், மறுபக்கம் நாங்கள் அப்படி கம பூசி இப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும் இந்த பேப்பர் ரோலில். அதே போல மற்றையதையும் இதே போல செய்து கொள்ள வேண்டும். இது இப்படி இந்த முறையில் நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். பெரிய காதுகள் இரண்டு. அதுக்கு பிறகு இப்ப நாங்க கண்களை ஒட்டிக்கொள்வோம். இதோ கம்மை இப்படி நாங்க கொஞ்சம் நிறைய பூசிக்கொள்வோம். அப்போதுதான் சரியாக ஒட்டும். இனி அதுக்கு பிறகு இதோ இந்த பகுதியை நாங்கள் எப்படி கம பூசி இந்த இடத்துல ஒட்டிக்கொள்ளுவோம். அதனுடைய மீசை பகுதி, இது எலியினுடைய மீசை பகுதி. இது போன்று இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இனி நாங்கள் இதோ இந்த வட்டத்தை எடுத்து இப்படியான ஒரு மூக்கு போன்ற அமைப்பை நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதோ பாருங்க, இந்த ரோஸ் நிறத்தில் இப்படி இந்த கன்னங்களுக்கு இப்படி ஒட்டிக்கொள்ளலாம் அழகுபடுத்துவதற்காக. இனி இதுக்கு பிறகு இது ஒரு பெரிய பற்களை நாங்கள் கீறிக்கொள்ளுவோம். இதுக்கு பிறகு நாங்கள் இப்படி வெட்டி பக்கம் அந்த வெட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கிறது தானே, இந்த கொஞ்சம் இப்படி வெளியே எடுத்து கம் பூசி இதோ நன்றாக கம்ம பூசி இப்படி இப்படி ஒட்டி வைத்து கொள்ளுவோம். அதிகப்படியாக கம்ம பூசி ஒட்டினால்தான் அது கலராமல் இருக்கும். சரியா? இப்படி நாங்கள் அழுத்தி கொண்டு, ஆகவே நன்றாக அது அழுத்தப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்களா, எங்களுடைய அழகான எலிக்குட்டியினுடைய பேனா தாங்கி.
ஏதோ என்னுடைய பொருட்களை நான் இப்படி போட்டு வைக்கலாம். பேனை தாங்கியாக இதோ என்னுடைய பேனை தாங்கி பென்சில்கள் எல்லாவற்றையும் இந்த தாங்கியில் நான் வைத்திருக்கிறேன். இவ்வளவு அழகாக இருக்கிறது தானே, இலகுவானது தானே. இது போல் நீங்களும் அழகழகான பேனை தாங்கிகளை செய்து வைத்து உங்களுடைய அறையில் நீங்கள் அழகாக வைத்து பாவிக்கலாம். ஆகவே மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே. இதுபோல இன்னும் ஒரு கைவேலையை செய்வோம். நன்றி, வணக்கம்.